மாலை வணக்கம். ஏப்ரல் 23, 2026 தேதிக்கான இந்திய மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு முழுசா அலசுற இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம முதல்ல குளோபல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதனால நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் கரன்சி, பாண்ட் மார்க்கெட், செக்டார்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்துட்டு கடைசியா எங்களுடைய வியூ என்னன்னு சொல்றேன். சரி, முதல் பகுதிக்கு போலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முழு டைரக்ஷனையும் தீர்மானிச்சது நம்ம உள்நாட்டு காரணிகளை விட வெளிநாட்டு காரணிகள் தான். அது என்னன்னு ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாரும் பார்த்த ஒரே நம்பர் இதுதான், பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை அப்படியே நின்னு போனதால விலை மறுபடியும் $100 அப்படிங்கிற அந்த முக்கியமான கட்டத்தை தாண்டி மேல போயிருக்கு. இது இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு கெட்ட செய்தி. வி.கே. விஜயகுமார் சொல்ற மாதிரி இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு நம்ம நாட்டோட வளர்ச்சியையும் கம்பெனிகளோட லாபத்தையும் நேரடியா தாக்க போகுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆபத்தோட முழு வீரியத்தையும் மார்க்கெட்டினும் கணக்கில் எடுத்துக்கல. குளோபல் இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் எவ்வளோ வேகமா மாறுதுன்னு பாருங்க. நேத்து ராத்திரி அமெரிக்க மார்க்கெட் நல்ல பாசிட்டிவா முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு காலையில ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. இந்த ரிஸ்க் ஆஃப் மூட் தான் இன்னைக்கு ஆசிய சந்தைகள் முழுவதுமே பரவி இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த கச்சா எண்ணெய் விலை ஷாக்னா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் அதாவது ஃபெடரல் ரிசர்வ் எடுக்க போற முடிவுகளும் மார்க்கெட்டை பெரிய அளவுல பாதிக்குது. ஃபெட் தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற கெவின் வார்ஷோட இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்க இனிமே பணவீக்கத்தை 2% கட்டுப்படுத்தணும்னு ரொம்ப கண்டிப்பா இருக்க மாட்டோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதனால வட்டி விகிதங்கள் எப்படி இருக்கும்னு ஒரு புதுவிதமான குழப்பம் உருவாங்கியிருக்கு. இந்த நிச்சயமற்ற நிலைமை ஆசியாவில இருந்து ஐரோப்பா வரைக்கும் எல்லா மார்க்கெட்லயும் எதிரொலிச்சிருக்கு. நீங்க பாக்குற மாதிரி முக்கியமான குளோபல் இண்டெக்ஸஸ் எல்லாமே செவப்புல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த குளோபல் பிரஷர்லாம் நம்ம தலால் ஸ்ட்ரீட்ல இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1% வரைக்கும் இறங்கி இருக்கு. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எஃப்ஐஐஸ் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் சரி, டிஏஐஸ் அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்களும் சரி, ரெண்டு பேருமே இன்னைக்கு வித்திருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு தெளிவா தெரியுது. மார்க்கெட்டோட பயத்தை காட்டுற இண்டெக்ஸான இந்தியா விக்ஸ் 3% ஏறி இருக்கு. இந்த விக்ஸ் ஏறுதுன்னா மார்க்கெட்ல ஒரு விதமான பதற்றம் இருக்குன்னு, வர்ற நாட்கள்ல மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். இந்த பாதிப்பு வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டோட மட்டும் நின்னுடல, கரன்சி மற்றும் கடன் சந்தைகள்லயும் இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் டாலர் உலகளவுல வலுவாகுது, இன்னொரு பக்கம் நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகமாகுது. இதனால இந்திய ரூபாயோட மதிப்பு $1க்கு 94 ரூபாயை தாண்டி சரிஞ்சிருச்சு. இது கடந்த 3 வாரங்கள்ல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி. இந்த சார்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கலாம். யூரோ, பவுண்ட் மாதிரியான மத்த பெரிய கரன்சிகள் டாலருக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்த வருஷத்துல நம்ம ரூபாய் மட்டும் வீக் ஆகியிருக்கு. இதுக்கு முழு காரணம் நாம கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகமா நம்பி இருக்கிறது தான். இதோட விளைவா பணவீக்கம் அதிகமாகுங்கிற பயத்துல இந்தியாவோட 10 வருஷ கவர்மெண்ட் பாண்டோட ஈல்டு அதாவது வருமானம் 2025ஆம் வருஷத்துக்கு பிறகு இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதனால அரசாங்கமும் கம்பெனிகளும் கடன் வாங்குறதுக்கான செலவு அதிகமாகும். இப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக் பிரஷர் மார்க்கெட்ல எந்தெந்த செக்டாரை வெற்றியாளராகவும் எந்தெந்த செக்டாரை தோல்வியாளராகவும் மாத்திருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கிளாசிக் ஃப்ளைட் டு சேஃப்டி ட்ரெண்ட பார்க்க முடிஞ்சது. அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஆட்டோ, பேங்க்ஸ் மாதிரி பொருளாதாரம் சார்ந்த செக்டார்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு ஃபார்மா, ஹெல்த் கேர் மாதிரி பாதுகாப்பான செக்டார்ஸ்ல போட்டிருக்காங்க. இந்த ஆட்டோ, பேங்க்ஸ் மாதிரியான செக்டார்ஸ் அடி வாங்கினதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, கச்சா எண்ணெய் விலை உயர்வு அவங்களோட மூலப்பொருள் செலவையை அதிகரிச்சு லாபத்தை குறைக்கும். 2வது, பணவீக்கம் அதிகமாகறதால மக்கள் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி வேற எதுவும் வாங்க யோசிப்பாங்க. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபார்மா, ஹெல்த் கேர் செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன்னா பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் மருந்து மாத்திரைக்கான தேவை குறையாது. அது மட்டும் இல்லாம ரூபாய் மதிப்பு குறையிறது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற இந்த கம்பெனிகளுக்கு டபுள் போனஸ் மாதிரி. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா டேட்டாவையும் வச்சு வரப்போற நாட்கள்ல மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுங்கிற எங்களுடைய நிறுவன பார்வையை இப்ப சொல்றேன். எங்களுடைய அனாலிசிஸ் படி இப்போதைக்கு மார்க்கெட்டை இந்த 3 விஷயங்கள் தான் முழுசா இயக்குது. அதாவது கச்சா எண்ணெய் விலை, சென்ட்ரல் பேங்கோட முடிவுகள், அப்புறம் ஐடி செக்டாரோட வேல்யூவேஷன். இன்வெஸ்டர்ஸ் இந்த 3ஐயும் வச்சு தான் அவங்களோட முடிவுகளை எடுக்கிறாங்க. இத்தனை நெகட்டிவ் காரணிகளும் ஒன்னா இருக்கிறதால நாங்க ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க சொல்றோம். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்ல கரடியோட ஆதிக்கம் அதாவது வீழ்ச்சி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது.
இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சரிவு ஒரு ஆரம்பம்தானா இல்ல இதை விட ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு இந்திய மார்க்கெட் தயாராயிட்டு இருக்கா? இதுதான் வர வாரங்கள்ல முதலீட்டாளர்கள் மத்தியில இருக்க போற மிகப்பெரிய விவாதமா இருக்கும். நன்றி.